வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு நம்ம வீடியோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி செட்டாக வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெட்செட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம், ஸோ அதாவது டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயம் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணதில் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெட்செட் பார்த்தோம். ஸோ அதுக்கு ஆஃபர் வருமா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு 1 வீக் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டாக வாங்கிட்டோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது காஸ்மிக் பைட்டியோட வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது கேமிங் ஹெட்செட். ஸோ இது வந்து கேமிங் ஹெட்செட் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். பட் கேமிங் ஹெட்செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இது காஸ்மிக் பைட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேமிங் ப்ராடக்ட்காக தான் கம்மியான பட்ஜெட்டில் இருக்க எல்லாருக்கும் இவங்க ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் நல்ல ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில். ஸோ அதில் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்துக்கு வேணும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. முக்கியமாக நாய்ஸுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு, போட்டுக்கும் நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேண்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்ப்போம். முதலாவது நான் இது எப்படி இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவதா என் ரிவ்யூ சொல்லுவேன். ஸோ அதையும் வாங்க பார்க்கலாம். இல்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணணும் அல்லவா? ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல் விஷயம் இதோட சைடில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா பாக்ஸோட ஓவர்வியூ பார்க்காம உள்ள போகிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய ஹெட்செட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்கேருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பிசி, லேப்டாப், PS4, PS5, Xbox One X/X மொபைல். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அட்ஜஸ்டபிள் ஹெட்செட், அதுவும் இல்லாமல் சாஃப்ட் இயர் கப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பிகாஸ் எனக்கு லோ பட்ஜெட்டுக்காக மேக் பண்ணது. ஸோ அதனால அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம். ஓகேவா? அதே மாதிரி 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கில் சப்போர்ட் இருக்கு. நான் முக்கியமாக வாங்கினது காரணம் பார்த்தீங்கன்னா 3.5 மில்லிமீட்டர் ஜாக்குக்காக தான். ஸோ அது இல்லாமல் சைடில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பின்னாடி தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த சைடும் சில விஷயங்கள் இருக்கு, பட் அது நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த சைடில் சில முக்கியமான இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட் பை டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 40 மில்லிமீட்டர் டிரைவர் இருக்கு. ஸோ சென்சிட்டிவிட்டி இது மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் ஒன்றா சொல்லிட்டு தான் ரொம்ப லாங்காக வீடியோ போயிடும். ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டுறேன். அதை வேணும்ன்றங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேலே வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே சைடில் இது தொங்க விடுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கடை வச்சிருக்கவங்களுக்கு இது யூஸாக இருக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினன்றதா அந்த லேபிள் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதில் வாங்குறீங்களோ அந்த லேபிள் இருக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு காட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது காட் மோடாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணவனையும் ஓகே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பராக, இது என்ன பபிள் ரேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இருக்குது. அது உள்ளே இருந்து தான் நம்ம எடுக்கணும் போல இருக்குது. ஓகே, ஒரு நல்ல சீலிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஸோ ஹெட்செட் இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு பபிள் ரேப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. காஸ்மிக் பைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்றவங்க யூசர் மேனுவல் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. இது என்னது? ஓகே, யூடியூப் சேனல், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், கஸ்டமர் கேர், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வாரண்டி மேனுவல் இதில் கொடுக்கலைன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா காஸ்மிக் பைட்டுக்கு வாரண்டி இருக்கணும். ஏன்னா 1 இயர் வாரண்டி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது வெப்சைட்டில் பார்க்கும்போது 1 இயர் வாரண்டி இருந்துச்சு. ஸோ இதில் இல்லை, என்னன்றது தெரில. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வேணால் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே தான் வேணால் நம்ம ஹெட்செட் இருக்குது. இது வந்து ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நார்மலான நம்மளோட கவர். தென் நம்ம காஸ்மிக் பைட்டி. ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. ஸோ குஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேபிள் நாப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கேபிள் நாப்லாம் ஓப்பன் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேபிள் நாப் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட வித்து வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கண்டிப்பாக பிசி யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கலாம். பிகாஸ் ஏன்னா நல்ல பெரிய கேபிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கான டைலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக இருக்குது டைலரு. என்லெஸ் இருக்குது. ஸோ என்லெஸ் இதுதான் இருக்குது. இந்த இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. ஆஃப் பண்ணோம்னா ஒரு ரோல் ஒர்க் ஆகாதோ என்னமோ, சரியா எக்ஸாக்டாக தெரில. அது என்ன அப்படின்றத நான் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா?
தென் இதில் 3.5mm ஜாக். அது மட்டும் இல்லாமல் கேபிள் பார்த்தீங்கன்னா கிப்லாரோட கேபிள் தான், நல்ல ஒரு டஃப்பான கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு தான் முக்கியம் அல்லவா. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கிடையாது, இதனோட ஃபர்ஸ்ட் லுக்கு மட்டும்தான். ஓகே, அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதாவது மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் வச்சு ஒருவேளை ஸ்ட்ரீமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது இல்லாமல் இதோட அதாவது இந்த ஹெட்ஃபோனை வேணா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேணும்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் இங்கனக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது உள் பக்கத்தில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்கோட ஹோல்டர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் போல இருக்கு. ஓகே, ஸ்ட்ரீமராக பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல. ஆனால் மைக்கு எனக்கு என்னன்னா இங்கே கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும், ஏன்னா வாய்க்கு வர்றதுக்கு. பட் இதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக அன்பாக்ஸ் பண்ணவனே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு வந்து இந்த வீடியோட சேர்ந்து போடுறேன். அதாவது நான் வந்து 2 நாள் ரிவ்யூ எடுப்பேன் அல்லவா. ஸோ அதே ரிவ்யூ தான் எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன், ஓகேவா. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பட் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 நாள் கழிச்சு சந்திப்போம். 2 days later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட ரிவ்யூ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்களாக தெரிஞ்சு, அதே மாதிரி என்னென்ன கிட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 800 ரூபீஸ்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி கண்டிப்பாக காம்ப்ரமைசேஷன் இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். பட் ஹை எண்ட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு லோ எண்ட் ஹெட்ஃபோனாக இதை நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன ரொம்ப சீப்பான குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அஃப்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு இயர்ஃபோன் தான். ஸோ அந்த இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரில. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஆடியோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம மைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக மைக் கொடுத்துருக்கேன். நான் போன தடவை சொன்னேன்னா இப்படி தான் மாட்டிக்கிற முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹூடை வந்து கீழே இறக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மைக்கில் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீமராக நான் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இது வந்து கரெக்டாக இப்படி இருக்கும். முதல்ல இப்போதைக்கு இது வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட கிளாரிட்டியும் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்பீங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது குவாலிட்டி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மூவிங் பார்ட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். பட் டேமேஜ் ஆகும், கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஒரு லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் தனியாக இருக்கிறதுன்றதுனால ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொம்பு மாதிரி இது மட்டும் தனியாக இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இதை கொஞ்சம் வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் நல்லா இருக்குது. பட் மேக்ஸிமம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது பெரிய வித்தியாசமாக தெரியாது, ஓகேவா. பாஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக கொடுத்துருந்தா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆடியோ பிளேயரில் போயிட்டு பாஸ் பூஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதுலேயும் பாஸ் பூஸ்ட் இருக்குது. பட் நார்மலாக ப்ளே பண்ணும்போது அந்த விஷயம் எதுவுமே இதில் வந்து அந்தளவுக்கு எக்ஸப்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி இந்த கேபிள்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்ல கேபிள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. கேபிளை பொறுத்தவரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி ஆனால் இது எல்லாமே நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்த ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து டக்குன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பட் நான் இப்போ யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய ஒரு ஆடியோ. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் ஆடியோ ஹியர் பண்ணிக்கிற முடியுது. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் ஆச்சா அப்படி ஆகலையா இல்லைன்னு தெரியாது. பட் இது நான் ஹெட்ஃபோன் போட்டுருக்கும் போது ஹெட்ஃபோனில் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இந்த மைக்கு. ஸோ இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அந்த ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த ஆப்ஷன் படி இந்த மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. நான் எந்த ஆப்டிமைசேஷனும் இதில் பண்ணவே இல்லை. அப்படியே டேரெக்டாக கேமரா ஆன் பண்ணி டேரெக்டாக அந்த மைக் வெளியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபியூச்சர் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம ஆடியோ கூட்டுறது குறைக்கிறது. அதே மாதிரி மைக் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதோட ஆடியோ கிளாரிட்டி கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து விடுங்க. ஸோ பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம்
கண்டிப்பா நம்மளுக்கு வேற எதுவும் தேவைப்படாது. ஓகே गाइस, எல்லா ஆடியோவும் நீங்க இப்ப கேட்டிருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அவ்வளவுதான். இதோட சைட் பை டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்பப்ப பார்த்திருந்திருப்பீங்க. இது எந்த அழகா இருக்குதா அப்படின்றதே நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். பட் அந்த சைட் பை சைடு அந்த பி ரோல்ஸ்லாம் பார்த்திருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஒருவேளை ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அதை ஒரு வீடியோவா ஷார்ட் வீடியோவா கூட முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போட பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா ப்ராடக்ட் ரிவ்யூவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றத நான் ஸ்பாட் அவுட் பண்ணிடுவேன். அதுக்கான வாரண்டி கிளைமிங் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸும் நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் இப்படி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்குது, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதான் ஸ்டேட் இந்த எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிச்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I'm finally facing